பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுடைய குவார்டர் ஃபைனல் தொடங்க இருக்கிறது. அந்த குவார்டர் ஃபைனலுக்காக காலிறுதி சுற்றுக்காக தகுதி பெறுகின்ற நாக் அவுட் சுற்றுகளிலிருந்து அணிகள் ஒவ்வொன்றாக தேர்வாகி வருகின்றன. கடந்த காணொளியில் பேசியதின் தொடர்ச்சியாக இப்பொழுது மற்ற சில அணிகளையும் பார்த்து விடுவோம். நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்டை வெற்றி பெற்று முறியடித்து காலிறுதிக்குள் நுழைந்து விட்டது. அதே சமயம் பிரான்ஸ் 3 கோல்களை போட்டு ஸ்வீடனை வெளியேற்றிவிட்டது. அதில் எம்பாப்பே 45வது நிமிடத்திலும் 74வது நிமிடத்திலும் கோல் அடித்து பிரான்ஸை கரை சேர்த்தார். அதே சமயம் இன்னொரு வீரர் பர்கோலா 53வது நிமிடத்தில் கோல் அடித்தார். மெக்சிகோ ஈக்வடாரை 2-0 என்ற கோல் கணக்கில் வெளியேற்றி காலிறுதியை உறுதி செய்தது. இதுல இந்த உலகக்கோப்பையினுடைய முதல் கோலை போட்ட குயின்யஸ்தா மறுபடியும் மெக்சிகோவுக்காக முதல் கோலை அடித்திருக்கிறார். 22வது நிமிடத்தில் ஒரு கோலை அடித்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக 31வது நிமிடத்தில் ஜிமேனஸ் இன்னொரு கோலை அடித்து கணக்கை முடித்து அனுப்பிவிட்டார்கள். யார இங்கிலாந்துக்கும் காங்கோவுக்கும் இடையில் நடைபெற்ற மோதல் தான் ஒரு 2ஆம் உலகப் போரை நடத்தியதைப் போல இங்கிலாந்து மிக மிக போராடி வெற்றி பெற்றது. ஆட்டம் ஆரம்பித்த 7வது நிமிடத்திலேயே பிரிட்டனுடைய இதயம் நொறுங்கியது. ஆமாம், 7வது நிமிடத்தில் டிஆர் காங்கோவுடைய ஸ்ட்ரைக்கர் நல்லா ஆடினார். அந்த பையன் டிஆர் காங்கோவுடைய ஸ்ட்ரைக்கர். அதே போல அந்த கோலியும் பிரமாதமாக ஆடினார். எதிர்த்தரப்பில் இங்கிலாந்துடைய கோலியும் சாதாரண ஆள் மிகச்சிறப்பாக ஆடினார். 7வது நிமிடத்தில் இடது விழாப்புறத்திலிருந்து சிபெங்கோ என்ற ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கர் சிபெங்கோ 7வது நிமிடத்தில் இடது விழாப்புறத்திலிருந்து ஒரு லாங் ஷாட்டை தூக்குறார். கோலியால தடுக்கவே முடியல. கோல் ஆயிருச்சு. ஸ்டன் ஆகி போயிட்டாங்க இங்கிலாந்து. இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி 7வது நிமிடத்தில் கொடுத்தது. அதன் பிறகு போராடுறாங்க இங்கிலாந்து. தொடர்ந்து அலையலையாக வந்து டிஆர் காங்கோவுடைய கோல் ஏரியாவை முற்றுகை எடுக்கிறார்கள். ஒன்னும் அந்த கோலி அசைஞ்சு கொடுக்கல. கேட்டை பூட்டி சாவியை கோல் கம்பத்தினுடைய கேட்டை பூட்டி சாவியை எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டது மாதிரி எந்த ஒரு பந்தையும் அனுமதிக்கவில்லை. சக்கர வியூகத்தின் நடுவே நின்று துரோணர் அத்தனையும் தடுத்தது போல மிக சிறப்பாக இங்கிலாந்தினுடைய ஷாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போல பல முறை உடைந்தது இவர்களுடைய வியூகம். டிஆர் காங்கோவுடைய வியூகம். தடுப்பரன்களை உடைத்துக் கொண்டு சரமாரியாக வந்து தாக்குதல் நடத்தினார்கள் இங்கிலாந்து வீரர்கள். கடைசியாக இந்த அலையலையான தாக்குதலுக்கு எந்த நிமிடம் பதில் கிடைத்தது என்றால் 75வது நிமிடத்தில் ஹரிகேன், அவர் பேரே ஹரிகேன், நம்ம இங்கிலாந்து கேப்டன் கேன் ஒரு ஹெடர் ஒன்று கொடுத்தார். தலையால் முட்டி ஒரு கோலை அடித்தார். அதன் பிறகுதான் முன்னிலை குறைந்து இங்கிலாந்து அந்த ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள், அவங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்தாங்க. இப்படியும் தொடர்ந்து இங்கிலாந்து மறுபடி இன்னொரு கோலை திணித்து டைபிரேக்கருக்கு போகக்கூடாது, இன்னொரு கோலை திணித்து டிஆர் காங்கோவை வெளியேற்றி விட வேண்டும் என்று அதே வேகத்தில் தொடர்ந்து மும்முரமாக ஆடிக்கொண்டிருந்த பொழுது இன்னொரு லாங் ஷாட்டை வலதுபுறத்திலிருந்து கேன் அற்புதமாக அடிச்சார். கேன் தான் 86வது நிமிடத்தில் 2வது கோலை திணிச்ச உடனே டிஆர் காங்கோ அப்செட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களால அந்த கடைசி நிமிடங்கள்ல விழுகிற கோல் 86, 87, 90வது நிமிடங்கள்ல விழுகிற கோல் தான் எதிரணியை அப்செட் பண்றது. கேன் இந்த கோலை அற்புதமா ஒரு லாங் ஷாட் மூலம் அடிச்சார். அடித்து இங்கிலாந்தை கையை பிடித்து அவர் குவார்டர் ஃபைனல் கொண்டு போயிட்டார். இந்த காணொளியில நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் பெல்ஜியமும் செனகலும் ஆடிய ஆட்டம். தீப்பொறி பறந்தது. செனகல் ஆரம்பத்தில் 2 கோலை திணிச்சிட்டாங்க. முதல் பாதியிலேயே 2 கோல்களை திணித்து விட்டது செனகல். பிரான்சுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி தீவு. குறிப்பாக பிரெஞ்சு அணியில் விளையாடுறதெல்லாம் பெரும்பாலும் செனகல் வீரர்கள் தான், செனகல் நாட்டு வீரர்கள். அவங்க குடியுரிமை வாங்கிட்டு அதில் ஆடுறாங்க. முன்னாள் காலனி, பிரான்சுடைய காலனி.
கடுமையான பல பரீட்சை நடந்தது. பெல்ஜியத்தோட கடுமையான பல பரீட்சை நடந்தது. 24வது நிமிடத்தில் செனகலுடைய டியாரா ஒரு கோலை அடிக்கிறார். அதன் பிறகு அந்த கோலை திருப்பி சமன் செய்வதற்காக போராடுகிறார்கள். பெல்ஜியம் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அடுத்த 56வது நிமிடத்திலே செனகலுடைய சாரா இன்னொரு கோலை அடித்து முன்னிலை கூட்டு வந்துட்டார். முதல் பாதி முடியுது. அதாவது முதல் பாதியில் ஒரு கோல் செனகல் அடிச்சிருந்தாங்க. 2வது பாதி தொடங்கின உடனே 51வது நிமிடத்தில் மறுபடியும் இன்னொரு கோலை திணித்தது செனகல். பெல்ஜியம் அவ்வளவுதான், மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா என்ற நிலை உருவாகிவிட்டது. ஆனால் சளைக்காமல் போராடியது பெல்ஜியம். அதை பாராட்ட வேண்டும். தொடர்ந்து இறுதி மூச்சு வரை, இறுதி நொடி வரை போராடுவது என்ற வைராக்கியமாக போராடினார்கள். தொடர்ந்து அவர்களுடைய வேகம், அது அற்புதமான வேகம். பெல்ஜியம் வீரர்கள் நுணுக்கமான ஷாட்கள், குறிதவராத பாஸ்கள், ஒவ்வொரு ஷாட்டும் வலிமையான ஷாட்கள். இப்படி தொடர்ந்து அடிமேல் அடித்துக் கொண்டிருந்தாலும் செனகலுடைய கோலியினுடைய சாமர்த்தியத்தால் எந்த கோலும் விழவில்லை. கடைசியாக அவர்களுடைய முயற்சிகளுக்கு 86வது நிமிடத்தில் பதில் கிடைத்தது. பெல்ஜியத்தினுடைய ஸ்ட்ரைக்கர் லுகாகு 86வது நிமிடத்தில் ஒரு கோலை கொண்டு திணிக்கிறார். அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த முடிய போகுது. 89வது நிமிடத்தை தொற்றுச்சு. 89வது நிமிடத்தில் டிலாமன்ஸ் இன்னொரு கோலை அடித்து பெல்ஜியத்திற்காக சமன் செஞ்சிட்டார். செனகல் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் இந்த 89வது நிமிடத்தில் அடிச்சு சமன் செய்து விட்டார். ஆட்டம் எக்ஸ்ட்ரா டயத்துக்கு போகுது. எக்ஸ்ட்ரா டயத்திற்கு போன ஆட்டத்தில் 120வது நிமிடத்தில் ஒரு பெனால்டி வாய்ப்பை வழங்கினார் நடுவர். அது சர்ச்சைக்குள்ளானது. இல்ல, வழங்கியிருக்க கூடாது என்று இருவேறு விதமாக கருத்துக்கள் நிலவுகின்றன. இருந்தாலும் அந்த பெனால்டி வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்ட பெல்ஜியம் காலிறுதி சுற்றை உறுதி செய்தது. செனகல் வெளியேறிவிட்டது. அதே சமயம் அமெரிக்கா மிக சிறப்பாகவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆட்டம் முழுவதுமே ஆரம்பத்திலிருந்தே மிக சிறப்பாக இருக்கிறது. அமெரிக்கா போஸ்னியா ஹெர்சகோவினாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தாங்களும் கடைசி 16 அணிகளுடன் ஒன்றாக அமெரிக்கா காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்து விட்டது. போஸ்னியா ஹெர்சகோவினா வெளியேறிவிட்டது. அதே சமயம் இந்த உலகக்கோப்பை கால்பந்து 2026 உலகக்கோப்பை கால்பந்தில் இந்த புதிய விதிகளுக்கு எதிராக, ஃபிஃபா அறிமுகப்படுத்திய புதிய விதிகளுக்கு எதிராக கடுமையான சர்ச்சைகள், கண்டனங்கள், கோபங்கள் எழுந்திருக்கின்றன. ஜெர்மனி பழிவாங்கப்பட்டது என்று நேரடியாகவே அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான். ஜெர்மனிக்கு கிடைத்த அந்த கடைசி அடிச்சிட்டாங்க, அடிச்சு முன்னிலை பெற்று விட்டது. கடைசி நிமிடத்தில் அடித்த கோலை அது ஃபவுல்னு சொல்லி அவர் ரெஃபரி மறுத்து விட்டார். உள்ள போயிடுச்சு, கோல் அடிச்சாச்சு ஜெர்மனி, ஆனா அதை ஃபவுல்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஈரானுக்கு அந்த ஒரு வாய்ப்பு, ஈரான் அடிச்ச கோலையும் ஒரு கோலையும் இல்லைன்னு சொல்லிட்டார். அது ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டாங்க. அது ஆஃப் சைடே கிடையாது, ஈரான் அடித்த கோல். இப்படி சர்ச்சைகளுக்கு மேல் சர்ச்சை. இந்த உலக கோப்பையில் ஃபிஃபா மேல் மிகப்பெரிய சர்ச்சை, குற்றச்சாட்டுகளை, கண்டனங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல ஈரானுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவங்களுக்கு விசா தராம விசா மறுக்கப்பட்டு அங்கிருந்து ஒவ்வொரு போட்டிக்கும் அவர்கள் மெக்சிகோவில் தங்கியிருந்து மெக்சிகோவிலிருந்து ஒவ்வொரு போட்டிக்கும் அவங்க வந்தாங்க. வரும்போது ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்கு விசா செக் பண்ணி ரொம்ப அவங்கள நிற்க வச்சு, காக்க வச்சு, அவர்களை மன ரீதியாக பாதிப்படைய வச்சு அமெரிக்கா மிக மிக இழிவாக நடந்து கொண்டது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய எமிகிரேஷன் எல்லாமே. ஆனால் இந்த விசா நடைமுறைகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்க வேண்டியது ஃபிஃபா. ஃபிஃபாவுக்கு அவ்வளவு வரம்பற்ற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஃபிஃபா இந்த விஷயத்தில் தவறிழைத்து விட்டது. நிச்சயமாக ஈரான் அலைக்கழிக்கப்பட்டது. ஈரான் அலைக்கழிக்கப்பட்டனால தான் அவங்களுடைய ஃபிட்னஸ் குறைஞ்சு, ஃபிட்னஸே இல்லை அவங்களுக்கு. மன ரீதியாக, உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அணியாக இந்த உலகக்கோப்பையில் ஈரான் தான் இருந்திருக்கிறது. அதே சமயம் ஈரான் எகிப்தோடு அடிச்ச அந்த கோலை இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இல்லாட்டினா இன்றைக்கு 16 அணிகளில் ஒன்றாக காலிறுதி சுற்றுக்கு ஈரான் தகுதி பெற்றது. அதே போல ஜெர்மனியினுடைய கோல் மறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் ஃபிஃபா என்ன பதிலை சொல்லுகிறது என்றால், மழுப்பலாக ஒரு சில பதில்களை சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார்கள்.
இதுதான் கால்பந்து. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வீரர்கள் கொஞ்ச நாள் பேசுவார்கள், அதன் பிறகு அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகி விடுவார்கள். இருந்தாலும் உலகை ஒருங்கிணைக்கும் அழகிய விளையாட்டு. ஜூன் மாதம் முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை உலகம் ஒரே மொழியில் பேசுகிறது என்றால் அது கால்பந்து தான். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.